இன்றைக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம என்னதான் பெருசா கூட்டம் போட்டு பொதுக்கூட்டம் போட்டு என்னதான் நம்ம நடத்தினாலும் அடுத்த நிமிஷம் நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுவதாக இருந்தாலும் சரி அல்லது நம்மளை விமர்சனம் செய்வதாக இருந்தாலும் சரி உடனடியாக எங்க வந்து சேருது நம்ம கையில இருக்க போன்ல தான் வந்து சேருது. அதை பார்த்துட்டு இவன் நல்லவனா கெட்டவனா நீங்க முடிவு பண்றதுக்குள்ளார அடுத்த தேர்தலே வந்துருது. ஏன்னா அவ்வளவு முக்கியம். இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்க இன்னைக்கு நாங்க 100 பேர் நாங்க தயார் செய்கிறோம் அவங்களுக்குலாம் அந்த கைபேசி கொடுக்கணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அவன் கையில கொடுக்க ஒரு போர்வாள் மாதிரி. ஆக அதை நல்ல விதத்தில் அதை பயன்படுத்தும் பொழுது ஒரு தேர்தலையே மாற்றக்கூடிய மக்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய நம்ம ஒண்ணும் இல்லாத பொருள் அதை சொல்ல போறது இல்லை. செஞ்ச சாதனையை சொல்றதுக்கு நம்ம அவ்வளவு மெனக்கட வேண்டியதா இருக்கு நமக்கு. ஆக அதை செய்யக்கூடிய ஒரு தம்பிகளாக நீங்க ஐடிவிங்க சார்ந்திருக்க இருக்கிறார் என்று சொன்னால் இவர் ஐடிவிங்கோட தலைவரா செயலாளரா எப்ப பொறுப்பேற்றாரோ அந்த காலகட்டத்திலிருந்து நம்முடைய சாதனைகளை இன்னைக்கு வைரலா இன்னைக்கு பரவ ஆரம்பிக்குது நினைக்கிறது. அது காரணம் நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்கள். இன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்து திமுக ஒழிப்பேன் அழிப்பேன்லாம் பேசும் பொழுது இன்னைக்கு நமக்கு எது தெரியுமா கை கொடுக்குது? அன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் சொன்னாரு என்னை எவனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாருமே. நான் அடிச்சா நீங்க தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை இன்னைக்கு நம்ம கலைஞருடைய அந்த வார்த்தைகள் அந்த வீடியோ இன்னைக்கு வைரலா பரப்புறோம் பாத்தீங்களா? நாம புதுசாலாம் பேசணும் தெரியல, கலைஞர் இன்னைக்கும் கலைஞர் நமக்காக பேசிட்டு இருக்காரு. அதை கொண்டு சேர்க்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடிவிங்க தான் அதை கொண்டு போய் சேர்க்கிறாரு. தமிழை பத்தி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா தமிழ் வெல்லும்னு கலைஞருடைய அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா அதை நம்ம போட்டா போதும், அது வைரலா பரவுது. ரீல்ஸ் மூலமா கலைஞர் பேசின ஒவ்வொரு கவிதைகளாக இருந்தாலும் சரி, குறிப்பான அது தீப்பொறி பறக்குன்ற அந்த வசனமாக உடனே ரீல்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். இதெல்லாம் செய்யறது யாருன்னு பார்த்தா ஐடி நமக்கு தெரியாது. நம்ம தான் போன்ல வருது, நம்ம தான் பாக்குறோம். அதெல்லாம் அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான். பழசெல்லாம் எடுக்கணும், அதற்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல அதை தொகுத்து வழங்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தனி டீமே வச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. முத்தமிழர் கலைஞர் மட்டும் என்ன சாதாரண மனிதனா? அவர் கைப்பட எழுதி அதை பத்திரிகையாக ஒவ்வொரு வீதியாக போய் கொடுத்தவர். அதன் பிறகு முரசொலிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தினார். திரை வசனம் மூலமாக படத்தின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை பகுத்தறிவு கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தவர் கலைஞர். இதெல்லாம் ஒரு காலம் அப்படி இந்த ட்ரெண்ட் மாற மாறமாக பேஸ்புக்னு வருது. பேஸ்புக்கையும் சும்மா விட்டார் அவரு. பேஸ்புக்லயும் இன்னைக்கு இறங்கி அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இன்னைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் நமக்கு அது ஒரு ஆவணமாக இன்னைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கருத்துக்கள் நீங்க அழியாம பார்த்துக் கொள்கின்ற ஒரு மீடியமாக இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அந்த இடத்துலதான் இன்றைக்கு செயலாளராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களால் இன்னைக்கு நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்கள் இந்த ஐடிவிங்க்கு செயலாளராக இன்னைக்கு வந்திருக்கிறார்.